வானாதி வானங்களையும் பூமியையும் சமுத்திரங்களையும் சமுத்திரங்களிலே இருக்கிறவர்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள சர்வ வல்லமையுள்ள பிதாவுக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, தாவீது ராஜாவுடைய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் நம்ம பயத்தை குறித்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கிறோம். முதலாவது பகுதி நிறைவேறி இருக்கிறது. இந்த இரண்டாவது பகுதியில் நம்ம ஒரு சில தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். மீதி இருக்கிற வசனங்களை பார்க்க இருக்கிறோம். தேவன் தாமே இந்த வசனங்களை எல்லாம் கேட்கிறவர்களுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாகவும் ஆசீர்வாதமாகவும் மாற்றி தருவாராக. எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாருங்க, தேவன் நம்ம தைரியமாய் இருக்கணும், தைரியமாய் வாழணும் தான் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆனாலும் அநேக காரியங்கள் கவலைகள்னால நம்ம பயத்தில் சில நேரத்தில் மூழ்கிடுறோம். ஊழியக்காரர்களுக்கு ஊழியத்தின் காரியங்களை குறித்ததான பயங்கள், விசுவாசிகளுக்கு குடும்ப தேவைகளை குறித்த பயங்கள், பிள்ளைகளின் பிள்ளைகளினுடைய காரியங்களை குறித்த பயங்கள், இவைகளெல்லாம் யோசித்து என்ன பண்ணுறாங்க, பயத்தில் தடுமாற்றத்தில் போயிடுறாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, தேவனை சார்ந்திருக்கும்போது நம்ம எதை குறித்தும் கவலைப்படவோ பயப்படவோ தேவையில்லாத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும்போது எதிர்த்து நிற்கிற தைரியத்தை தேவன் தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது தைரியத்தை குறித்து பயப்படாமல் ஜீவனம் செய்வதை குறித்த காரியங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. இந்த செய்தியினுடைய கடைசி பகுதியில் நான் என்ன பண்ணுறேன், ஜெபம் செய்து நான் இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சரி, நம்ம தலைப்புக்கு ஆதார வசனமான புதிய ஏற்பாட்டு வசனம், அது பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், பிலிப்பியர் 1:14 வாசிக்கலாமா? 1:14 சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். இங்கே பாருங்க, இயேசு கிறிஸ்து உடைய அப்போஸ்தலன், ஊழியக்காரனான அழைக்கப்பட்ட பேதுரு, அவர் வாழ்ந்த காலத்திலேயே அநேக ஆட்கள் அவர் எல்லோரையும் சகோதரராக தான் பாவிக்கிறார், சகோதரராக தான் பார்க்கிறார். அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கர்த்தருக்குள்ள திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள் என்று பவுல் இங்கே சொல்றதை நம்ம வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கான பட்டயம் என்று நம்ம வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை நம்ம பயன்படுத்தும் போது அது என்ன பண்ணுதுன்னா, நமக்காகவும் மற்றவர்களுக்காகவும் யுத்தம் பண்ணுது. அப்போ அந்த தேவனுடைய வார்த்தையை நம்ம போதிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய அழைப்பை பெற்றிருக்கணும், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கணும், தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கணும், ரட்சிக்கப்பட்டிருக்கணும், ரட்சிப்பில் நிலைத்து நிற்கணும், பரீட்சைக்கு நிற்கிறவர்களாக இருக்கணும், பரீட்சையில் நின்று ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும், தோற்று போகிறவர்களாக இருக்கக்கூடாது, கிரியையுள்ள விசுவாசத்தோடு இருக்கணும். எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது. ஆனால் பவுல் எதை குறித்து வருத்தப்படுறாருன்னா, இவரை பார்த்து, ஏன்னா பவுலுடைய ஊழியங்களில் அநேக அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்களை தேவன் செய்தார். இதை பார்க்குறவனுங்களுக்கு என்ன அப்படின்னா, பிஸ்னஸ் மைண்டடாக போயிட்டானுங்க. இது அப்போஸ்தலர்களில் கூட ஒரு இடத்துல வாசிக்கும் போது, ஒருத்தன் தேவனுடைய நாமத்தினால எனக்கு இந்த வல்லமையை கொடு, நான் உனக்கு வேண்டியதெல்லாம் செய்கிறேன், பணம் கொடுக்குறேன்னு. அப்போது பவுல் அவனை சபிச்சு விடுவார்.
அநேக ஊழியக்காரர்கள் எழும்பிட்டாங்க பாருங்கள். இன்றைக்கி கூட நம்ம பார்க்குறோம், அழைப்பு இல்லாமல், அபிஷேகம் இல்லாமல், தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இல்லாமல், தேவனுக்கு பயப்படாமல், கீழ்ப்படியாமல், ஏனோ தானோ தன்னுடைய சுய இச்சைகளின்படி இருதயத்தில் தோன்றின காரியங்களை வைத்து தீர்க்க தரிசனத்தை உரைப்பதும், அவருடைய வசனத்தை திருவசனத்தை போதிப்பதும், இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு துணிந்திருக்கிறார்கள் அநேகர். அவர்களுக்கெல்லாம் ஐயோன்னு வசனம் இருக்கு. தேவன் நியாயம் தீர்ப்பார். ஆக தேவச்சனமே இந்த வசனம் இதுக்கெல்லாம் அவங்களுக்கு பயமே இல்லாமல் தைரியமாக ஊழியம் பண்ணுறானுங்களாம். தவறான ஊழியம். அப்போது ஊழியக்காரர்களுக்குள்ள பயம் வேண்டும் என்று பவுல் இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்குறார். பயப்படணும். ஒரு வார்த்தையை நம்ம சொல்லும்போது அந்த போர்க்களத்தில் நின்று போர் செய்யும்போது இந்த சர்வாயுத பாதுகாப்பு ஆயுதங்களை, மார்க்கவசங்களை, தலைக்கவசத்தை எல்லாவற்றையும் அணிந்து கொண்டு போய் போர்க்களத்தில் நின்னாதான் நம்ம ஜெயிக்க முடியும். அதே மாதிரி அந்த போர் வாள் உறுதியானதாக இருக்கணும். அந்த போர் வாளை சரியாக பயன்படுத்த தெரியணும். நான் சொல்றது சரிதானே? தேவனுடைய ஊழியமும் யுத்தம் தான். யுத்தம்னா யாருக்கு விரோதமான யுத்தம்? வான சேனைகள், வானத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளுக்கு விரோதமாக அவைகளை எதிர்த்து நின்று நம்ம யுத்தம் செய்கிறோம். தானியேல் புஸ்தகத்தில் வாசிச்சு பாருங்க. 21 நாள் இரவும் பகலும், அதாவது 3 வேளையும் தானியேல் ஜெபிக்கிறார். அப்போ விரைந்து வந்து தேவனுடைய பிரதான தூதன் என்ன சொல்றாரு? தானியேலே, நீ மிகவும் பிரியமானவன். உன்னுடைய ஜெபம் ஏறெடுக்கப்பட்ட போது முதல் நாளே கேட்கப்பட்டது. நான் வருவதற்கு தாமதமானதுக்கு காரணம் என்னன்னா, வானத்தில் இருக்கிற பொல்லாத சேனைகளுக்கு விரோதமாக நான் யுத்தம் செய்து வந்தேன் அப்படின்றார். அப்போ ஆவிக்குள்ள பொல்லாத பிசாசுகளை எல்லாம் எதிர்த்து நின்று நம்ம யுத்தம் செய்யணும்னா, முதலாவது தேவனுடைய அழைப்பை பெற்றிருந்து அபிஷேகத்தில் இருந்தாதான் ஜெயிக்க முடியும் பொல்லாத பிசாசை. இல்லாட்டி அவன் ஊதி தள்ளிட்டு போயிடும். சாதாரண மனுஷனால என்ன பண்ண முடியும் தேவச்சனமே? ஆனாலும் தொடர்ந்து நம்ம இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது பவுல் சொல்றாரு, எப்படியாகிலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் அறிவிக்கப்படுது இல்லையா, மகிமைப்படுத்தப்படுது. அதை நினைத்து நான் சந்தோஷப்படுறேன்றார். அது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட சர்வ ஆயுதங்களையும் தரித்து நம்ம போரில் போய் நிற்கும் போது பரிசுத்த ஆவியானுடைய துணை இல்லாமல் தேவனுடைய வசனங்கள் நம்ம நெத்தியில இல்லை, கைகள் கால்கள்ல இல்லை, இருதயமாகிய சதையான இந்த பலகையில எழுதி வைத்திருக்கணும் பாருங்க. இன்னும் வரும் காலங்கள் கொடூரமான காலங்கள் வருது. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றாங்க, இனி இந்தியா தேசத்துல பைபிளே இருக்காம போகுமா. இந்த பைபிளை அழிக்கவும் ஒழிக்கவும் அநேகர் எழுப்பி இருக்கிறாங்க. ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 8:11 வாசிக்கிறோம்ல, இதோ நான் ஒரு பஞ்சத்தை அனுப்புவேன். பசி உணவு பஞ்சம் அல்ல, தாக பஞ்சம் அல்ல, கர்த்தருடைய வசனம் பஞ்சத்தை அனுப்புவேன்னு ஆண்டவராகி கர்த்தர் சொல்லியிருக்காருங்க. அப்போ இந்த கடைசி காலத்தில் தேவனுடைய வார்த்தைகளை, வசனங்களை நம்ம அநேகம் வசனங்களை படித்து மனப்பாடம் பண்ணி இருதயமாகி பலகையில எழுதி வைத்துக் கொள்ளணும். பரிசுத்த வேதாகமம் கிடைக்காத நாட்கள் வருது, வசன பஞ்சம் வருகிற நாட்கள் வருது. இன்னைக்கே அநேகர் கையில் பைபிள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியறதில்லை. சபைகளுக்கு போகும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறாங்க, ஸ்மார்ட் ஃபோனில் படிக்கிறாங்களாம் பைபிள். அதே போல் அநேக இந்த
காங்கிரிகேஷன்ஸ் இந்த கடவுள் பேரை சொல்லிட்டு அநேக குழுக்கள் இன்னைக்கு உருவாயிடுச்சு. 65,000 விதமான டாக்டரின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிதாவாகி தேவன் மட்டும்தான் தேவன், மற்றவங்க இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தேவன், பிதாவாகி தேவனை பரிசுத்த ஆவியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இல்லை பிதாவாகி தேவனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் எங்களுக்கு கடவுள் தேவன் அப்படின்றாங்க. இப்படி மாறுபாடான ஒரு விசுவாச குழப்பம் இந்த பூமி பந்தில் பூமியின் மேலே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தேவன் ஒருவரே 3 பரிமாணங்கள்ல இருக்கிறார். பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவரும் தேவன் தான். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொள்ளாதவன் உண்மையான சத்தியத்தில் எப்படி நிற்க முடியாது. அப்போ தேவசனமே இந்த பயம் இல்லாமல் அநேகர் எழுப்பி இருக்கிறத பவுல் காலத்திலேயே நம்ம வாசிக்கிறோம். இந்த காலம் இன்னும் மோசம். அப்போ தேவனுக்குள்ள எவ்வளவு உண்மையா இருக்கணும், தேவனுக்கு எப்படி பயந்து நம்ம உதவி செய்யணும். அல்லேலூயா. கர்த்தர் காலம் கொள்ளாதவைகளாக இருக்கிறபடினால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்த வசனம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 5:20 வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 5:20. மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லோருக்கும் முன்பாக கடிந்து கொள். நீ பட்சபாதத்தோடு ஒன்றும் செய்யாமலும் விசாரிக்கும் முன் நிர்ணயம் பண்ணாமலும் இவைகளை காத்து நடக்கும்படிக்கு தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கும் முன்பாக உறுதியாய் கட்டளையிடுகிறேன். பாருங்க, ஒருத்தர் தவறு செய்தா, ஒரு பாவம் செய்தா, மூப்பனானவனுக்கு விரோதமாக ஒருவன் செய்யும் பிராதை 2-3 சாட்சிகள் இல்லாமல் நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சபையில ஒருத்தன் பாவம் செஞ்சா, ஒருத்தன் தப்பு செய்தா அவனை கண்டிக்கணும். அதாவது கண்டிக்கணுன்ற மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள். அப்பதான் மற்றவனுக்கு பயம் வரும். அப்பதான் அவனை பார்த்து மற்றவன் பாவம் செய்ய மாட்டான்றார். இன்னைக்கு சபைகள்ல அரைக்குறையா ஆடைகளை அணிவதும், கால் மேல கால் போட்டு உட்காருவதும், மொபைல் ஃபோனை பார்த்துக்கிட்டு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் நோன்றதும், சுத்தம் இல்லாமல் அசுத்தத்தோடு சபையில் உட்காருவதும், எத்தனையோ தாறுமாறுகள் நடக்கிறது நம்ம பார்க்கிறோம். தேவசனமே, சபைகளுக்குள்ள வியாபாரம் நடக்குது. சபைகளை கள்ளர் கொகைகள் ஆக்குறாங்க. ஆண்டவர் அதை தான் பார்த்து வேதனைப்படுறார். சாட்டையை எடுக்கிறார், சாட்டை எடுத்து சுழற்றார், அடிக்கிறார். இதெல்லாம் தேவனுக்கு ரொம்ப துக்கத்தை, வேதனையை கொண்டு வருகிற காரியமா இருக்குது. தேவச்சனமே, உங்க சபையில ஒருத்தர் தப்பு செய்யறானா, குடிக்கிறானா, குடி வெறியில இருக்கிறானா, இச்சை மோகத்தில் இருக்கிறானா, பண விஷயத்துல ஏமாத்துறானா, அவனை கண்டித்து கொள்ளணும். முதலாவது அவனை தனியா அழைத்து ஆலோசனைகளை கொடுத்து திருந்த சொல்லணும். திருந்தனா சபைக்கு முன்பாக கண்டிக்கலாம். அப்போ பவுல் சொல்றார், அவனுக்கு அல்ல மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி அதை செய்யணும்ன்றார். ஆமென். அடுத்த வசனம் 2 தீமோத்தேயு 1:7 வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பாருங்க, இந்த வசனத்தை நம்ம முதலாவது பகுதியில் சொன்னோம். எப்படிப்பட்ட ஆவியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு? பயமுள்ள ஆவியை கொடுக்கல, பலமுள்ள அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரா. ரட்சிக்கப்பட்ட
ஆவியானவர்களால் நிரப்பப்பட்ட அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு உண்மையான தெய்வ பிள்ளைகளும் ஊழியர்களும் இப்படிப்பட்ட ஆவியோடு தான் இருப்பாங்க. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் நிருபம் எபிரேயர் 11:7 வாசிக்கலாம். எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தில் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். இங்க விசுவாசத்தை பற்றி நம்ம படித்தாலும் கூட இங்க நோவா தைரியமா என்ன பண்றாரு, பயபக்தி உள்ளவனா இருந்து தேவ எச்சரிப்பை அவர் செய்தாராம். அந்த ஜனங்கள் வணங்கா கடுத்துள்ள ஜனங்களாக இருந்து பாவத்தில் விழுந்து ஊறி போய் ஓரின சேர்க்கை பாவம், விலங்குகளோடு பாவம், இப்படிப்பட்ட கொடூரமான ஆண்டவருக்கு விரோதமான பெரிய பாவங்களை எல்லாம் செய்தபடினால அந்த சுவிசேஷம் அவங்க காதுக்குள்ளேயும் போல, அவங்க இருதயத்துக்குள்ளேயும் போல. ஆனாலும் நோவா என்ன பண்ணார், அவருடைய கடமையை அவர் செய்தார். தேவன் அவருக்கு கொடுத்திருந்த கட்டளையை அவர் ஃபாலோ பண்ணார். அப்போ அந்த இடத்துல அவருக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருக்கணும். பயம் இல்லாமல் விசுவாசத்தோடு அவர் என்ன பண்ணுறாரு, பயபக்தியோடு தேவனுடைய வார்த்தையை எச்சரிக்கிறார். அல்லேலூயா. நம்ம பணி எச்சரிக்கணும், வார்த்தையை சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். கேட்டு திருந்தாதது அவனுடைய பாவம், அவனுடைய பாடு. அடுத்த வசனம் வாசிப்போம். எபிரேயர் 12:28 வாசிப்போம். 12:28 என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபைன்னா என்ன? பாவம் செய்தாலும், மீறுதலோடு இருந்தாலும், கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் இருந்தாலும் தேவன் நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பு இல்லையா? அப்போ கிருபை அதிகமாக இருக்கிறதுனால நம்ம பாவம் அதிகமாக செய்யலாமா? பாவம் அதிகமாக செய்யக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், நாம் பெற்றிருக்கிற அந்த கிருபையை பயபக்தியோடு பற்றிக்கொள்ளணும். பயபக்தியோடு பற்றிக்கொண்டு அழிவில்லாத ராஜ்யத்துக்குள்ள நம்ம போய் பங்கடையணும்னு பவுல் சொல்றார். அல்லேலூயா. எந்தெந்த இடத்துல பயபக்தியா இருக்கணும், எந்தெந்த இடத்துல தைரியமா இருக்கணும்னு நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? ஆமென். அடுத்த வசனம் 1 பேதுரு 1:17 வாசிக்கலாம். 1 பேதுரு 1:17. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். இங்கேனா பூமியில் அவனவனுடைய கிரியைக்கு தக்கபடி தேவன் நியாயம் தீர்ப்பார். பிதாவாக தேவன் நியாயம் தீர்ப்பார். இங்கே பூமியில் நம்ம எப்படி இருக்கிறோம்? பரதேசிகளாக இருக்கிறோம். அப்போ இந்த பூமி நமக்கு சொந்தம் இல்லை. பூமி எப்படிப்பட்டது? இது ஒரு ரெண்டட் ஹவுஸ். எப்போ வேணாலும் காலி பண்ண சொல்லிடலாம். காலி பண்ணிட்டு தான் போகணும். நம்மளுக்கு சொந்த வீடு எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்குது தெய்வச்சனமே. அப்போது வாழும் காலம் மட்டும் பயத்தோடு நம்ம நடந்து கொள்ளணுமா கர்த்தருக்கு முன்பாக? அல்லேலூயா. இந்த பயம் இன்னைக்கு இருக்குதா? பயம் இருந்தால், தேவ பயம் இருந்தால் தேவன் நமக்குள்ள கிரியை செய்வார். நம்மை கொண்டு அநேக காரியங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். நம்மளை பார்க்கிற மக்களுக்கு பயம் உண்டாகும். அல்லேலூயா. தேவனுக்காக வைராக்கியமா நில்லுங்க. தைரியத்தோடு கூடிய பயம் இருக்கணுமா பாருங்க. தாழ்மையோடு கூடிய பயமும் இருக்கணும். கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தணும். கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து தாழ்மைப்படணும். அப்பதான் அவர் நம்மளை இன்னும் அதிகமாக எடுத்து பயன்படுத்துவார்.
நீங்கள் எவ்வளோ பெரிய ஊழியக்காரராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்திருந்தாலும், மரித்தவனை உயிரோடு எழுப்பியிருந்தாலும் கூட அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லைன்னா பிசாசு ஓவர்டேக் பண்ணிடுவான். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 3:2 வாசிக்கலாம். பேதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். இந்த இடத்துல கீழ்ப்படிதல், அதாவது 1ஆம் வசனம் வாசிக்கும் போது, அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து, இங்கே மனைவி கணவனுக்கு பயபக்தியோடு கீழ்ப்படிந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஆமென். அது வேற டாபிக், அது குறித்து நம்ம வேற ஒரு செய்தியில் நம்ம படிப்போம், வாசிப்போம். அப்போது மனைவியானவங்க யாராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் கணவனுக்கு பயபக்தியோடு கீழ்ப்படியணும். அதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குற வசனம். அடுத்த வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 2:18 வாசிக்கலாம். 1 பேதுரு 2:18. வேலைக்காரரே, அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கப்பா. முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் நம்ம கீழ்ப்படியணுமா பாருங்க. ஒரு வேலைக்கார எஜமானுக்கு கீழ்ப்படுகிறது போல, சாந்த குணம் உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல, முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் நம்ம கீழ்ப்படியணுமா? கீழ்ப்படிஞ்சிருங்க. அவன் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு நம்மளை தப்பாக பயன்படுத்துறது ரெண்டாவது. கீழ்ப்படிஞ்சிருக்கணுன்ற. ஆமென். இப்போ கீழ்ப்படியணும்னா பயப்படணும் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்த வசனம் வாசிப்போம். 1 பேதுரு 3:2 வாசிப்போம். 3:2 வாசிச்சிட்டோம். 3:15 வாசிப்போம். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களிலே பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள். கர்த்தராகிய தேவனை நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும்னா, இருதயத்துக்குள்ளே பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கணுமா? எப்படி இருதயத்துக்குள்ளே பரிசுத்தப்படுத்தி கொள்வது? ஜலமானது எப்படி ஒரு பொருள் மேலோ ஒருத்தர் மேலோ மனுஷன் மேலேயோ ஊற்றப்படும் போது அந்த மனுஷனோ அந்த பொருளோ சுத்திகரிக்கப்படுகிறார்களோ, அப்படி போலவே தேவனுடைய வார்த்தை அதிகமாக நம்ம இருதயத்துக்குள்ளே போகும்போது நம்மளுடைய இருதயம் சுத்திகரிக்கப்படுகிறது என்று வாசிக்கிறோம். அப்போ தேவனுடைய வார்த்தை எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம பணப்பாடம் பண்ணி நம்ம படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பயப்படுறோம்னு அர்த்தம். அப்போ தேவன் நம்ம இருதயத்தை சுத்தம் பண்ணுவார், பரிசுத்தப்படுத்துவார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். தேவ ஜனமே, இங்கே பாருங்க, 14வது வசனத்தில், நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து. நீதி நிமித்தம் ஒருத்தர் உண்மையாக உத்தமமாக தேவனுக்கு ஊழியம் செய்கிறதுனால பாடுபடுறாருன்னா, வேதனைப்படுறாருன்னா, இழப்புகளை சந்திக்கிறார் அப்படின்னா, நீங்கள் பாக்கியம் உள்ளவர், நீங்கள் பாக்கியவான் என்று வசனம் சொல்லுது, வேதம் சொல்லுது. அப்போ நீங்கள் என்ன பண்ண வேண்டாம்? அவங்களுடைய பயமுறுத்துதலுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். பவுலை கட்டி கொண்டு போனாங்க, சிறைப்படுத்தினாங்க. பேதுருவை கட்டி சிறைப்படுத்தினாங்க. ஆண்டவரை பிதாவாக தேவனுடைய சித்தம் நிறைவேறுகிற வரைக்கும் ஆண்டவரை யாரும் தொட முடியல. ஆனால் அவருடைய சித்தத்தை, பிதாவாக தேவனுடைய சித்தத்தை இயேசு கிறிஸ்து எப்போ நிறைவேற்றி முடித்தாரோ அப்புறம் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது பிதாவாக தேவனுடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமே ஆனால், உங்களை பிதாவாக தேவன் தன்னுடைய திருவுள சித்தத்துக்கு அழைத்திருந்தாரே ஆனால், பிதாவாக தேவனுடைய சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றுகிறவர்களாய் இருப்பீர்களே ஆனால், அவருடைய சித்தம், அவருடைய திட்டம் நிறைவேறுவதற்கு நேரம் காலம் வரும். அது வரைக்கும் உங்களை யாரும் எதுவும் டச் பண்ண முடியாது. ஆமென். கர்த்தர் நல்லவர். அடுத்த வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 3:15 வாசிச்சோமா? அடுத்து
1 யோவான் 4:18 வாசிக்கலாம். 1 யோவான் 4:18. 1 யோவான் 4:18 பாருங்க. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அப்போ அன்பு கூட பயத்தை போக்கும் என்று நம்ம வாசிக்கிறோம். ஒருத்தன் உண்மையான அன்பா இருந்தானா அவனுக்கு பயமே இருக்காது, தைரியமா இருப்பான் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. ஒருத்தருக்கு பயம் இருக்குன்னா அவனுக்குள்ள பூர்ணமான அன்பு இல்லைன்னு அர்த்தம். பூர்ணமான அன்பு நம்ம தேவன் மேலே வைக்கும் போது, பூர்ணமான அன்பு நம்ம உற்றார் உறவினர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் மேலே நம்ம வைக்கும்போது அவங்களோட நம்ம என்ன பண்ணுவோம், சகஜமாக பேசுவோம், சகஜமாக பழக்குவோம், நமக்கு பயமே இருக்காது தெய்வச்சனமே. ஹல்லேலூயா. அப்போ அந்த பூர்ணமான அன்பு உங்களுக்குள்ள இருக்குதா? பூர்ணமான அன்புக்குள்ள நம்ம நிலைத்திருக்கிறோமா? அதை நம்ம உறுதிப்படுத்திக்கணும். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், கோபப்படாது, சின்னமடையாது. இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இந்த வசனம் பாருங்க, நமக்கு வித்தியாசமான ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு 2 வசனங்களை வாசித்து நம்ம முடிக்கலாம். யூதா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளா இருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேறற்று போன மரங்களும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, பயமின்றி கூட விருந்துண்டு. இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளா இருந்து. அன்பின் விருந்துகளில் அன்பு அதிகமாக காட்டும் போது அதை என்ன பண்ணிடக்கூடாது, அட்வான்டேஜை ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு துரோகம் செஞ்சிடக்கூடாது, அவங்கள கரைப்படுத்திடக்கூடாது. பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் காற்றுகள் இப்படி இருக்கக்கூடாது. பாருங்க, இந்த பிழையம் போல இருக்கக்கூடாது, வஞ்சகமாக இருக்கக்கூடாது, அன்புக்குள்ள வஞ்சகம் இருக்கக்கூடாது, பரிபூர்ண அன்பாக இருக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம மேலே வைத்த அந்த அன்பு அது நம்ம விசுவாசிகளுக்குள்ள சகோதர சகோதரிகளுக்குள்ள இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவச்சனமே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான, எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நான் இந்த பகுதியை முடிக்கிறேன், நிறைவு செய்கிறேன். வாங்க வாசிக்கலாம். 1:25 யூதா புஸ்தகம் 1:25 வாசிக்கலாம். தாம் ஒருவரே ஞானம் உள்ளவரும் ஆகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். அப்போ தேவனுக்கு தான் நம்ம எப்பவுமே மகிமை, கனம், வல்லமை, அதிகாரம் எல்லாத்தையுமே செலுத்தணும். அப்போது முன்னாடி ஒரு சில வசனங்கள் இருக்குது, நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 22வது வசனம் பாருங்க. அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்னியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடு ரட்சித்து. பயத்தோடு ரட்சிக்கணும். அந்த ரட்சிப்புங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நம்ம ரட்சிக்கப்பட்டு கடைசி வரைக்கும் ரட்சிப்பு நினைத்திருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போவதே பெரிய பாடு. அப்போ சபையை ரட்சிக்கணும், மற்றவர்களை ரட்சித்து நம்ம அவர்களை ஆண்டவர்களை கொண்டு போகணும்னா எப்படி நம்ம ரட்சிக்கணும்? பயபக்தியோடு ரட்சிக்கணுமா? பாருங்கப்பா, எவ்வளோ ஆண்டோடைய வார்த்தை எவ்வளோ பயத்தை உண்டாக்குதில்ல ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும். நானும் ஆண்டவருடைய அழைப்பினால ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கும் பயம் வருது. எப்படி ஆண்டவரே நடத்த போகிறேன்? எப்படி ஆண்டவரே இந்த பயத்தின் ஆவியை கொடுங்கப்பா. அந்த தெளிந்த புத்தி, அறிவு, பரிசுத்தாவை கொடுத்துருக்குறீங்க. உமக்கு பயப்படுகிற அந்த பயத்தின் ஆவியை கொடுத்து சில சமயத்தில் அப்பா அப்பான்னு சொல்லிட்டு சேட்டை பண்ணிடுறோம் இல்லையா? ஆண்டவர் கண்டுக்கிறது இல்லை, ஒன்றும் சொல்கிறது இல்லை. ஆனாலும் அந்த பயபக்தியை விட்டுறோம் பாருங்க. அப்போது பயபக்தியை விட்டுட்டோம்னா ரட்சிப்புவை நம்ம சாதாரணமாக நினச்சிருவோம். அப்படி நினைக்கக்கூடாது. பயபக்தியோடு ரட்சிப்பை நம்ம கொண்டு வரணும் என்று நம்ம வாசிக்கிறோம். பயபக்தியோடு ரட்சிக்கணுமா? ஹல்லேலூயா. கேட்ட வார்த்தைகளுக்காக தேவனுக்கு நன்றி.
தேவன் தாமே உங்கள் அனைவரையும் சமாதானத்தோடு நிரப்புவாராக. தேவச்சனமே, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, என்னுடைய ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இன்னும் அநேக காரியங்களை நம்ம வருங்காலத்தில் ஆண்டோடைய வார்த்தைகளை பேசலாம். அடுத்து ஆங்கிலத்தில் இதே தலைப்பை நம்ம என்ன பண்ண போகிறோம், தியானிக்க போகிறோம், படிக்க போகிறோம். தொடர்ந்து தி லிவிங் காட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்க. நம்ம சேனலுடைய நோக்கம் உள்ளது உள்ளதென்றும் இல்லதென்று சொல்லிட்டே போயிடணும். யாருக்காகவும் எதற்காகவும் படித்து போகிறது நம்முடைய நோக்கம் அல்ல. கர்த்தர் நல்லவர். ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து நம்ம இந்த தேவ செய்தி பகுதியை முடிக்கலாம், நிறைவேற்றலாம். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? கண்களை மூடி தலையை சாய்த்து நம்ம ஜெபிக்கலாம். ஜீவனோட நல்ல பிதாவே, எங்கள் ஆண்டவரும் எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகரும் ஆகிய கர்த்தாவே, அப்பா, எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்த போதித்த வசனங்கள் எல்லாவற்றுக்காகவும் உங்களை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். டேடி அப்பா, பயபக்தியோடு நாங்கள் ஊழியம் செய்து அநேகரை ரட்சிக்க உதவி செய்யுங்க. பலனை தாங்கப்பா. ஆண்டவரே, எங்களுக்குள் ஏதாவது குற்றம் குறைகள் இருக்குமே ஆனால் மன்னிங்க, தயவாய் மன்னிங்க. அனுதினமும் கற்றுக் கொடுங்கப்பா, கற்றுக்கொள்ளுகிறோம். நீங்கள் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். இந்த வீடியோவை, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் தேவனே, உங்களுடைய ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. பயபக்தியோடு ரட்சிக்கிற இந்த பலத்தை அவர்களுக்கு கொடுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள உயிர்த்தெழுந்த பெயரால் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தொடர்ந்து பாருங்க தி லிவிங் காட்ஸ் மினிஸ்ட்ரீஸை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் சமாதானத்தில் நிரப்புவாராக. God bless you. God bless you all. Stay blessed. Hallelujah. Amen.